அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து 10ஆம் தேதி 2ஆம் மாதம். இன்றைக்கு சன்லிப்பை சீரணி நாகம்மா கோயிலில் வந்து கும்பாவாசம், அதாவது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. இந்த கும்பாவாசம் வந்து 6 மணிக்கு வந்து எல்லாம் கும்பம் எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி தண்ணிட்டு சொன்னவ. இந்த பிரதான கும்பம் அதுகள் வந்து 9 கால் அப்படின்னு சொல்லியிருந்தவ. நாங்கள் போயிருந்தாங்க. போய் அதில் வந்து முதல் காணொலி எடுக்க முடியல, அந்த கோபுரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற அந்த காணொலியில் எடுக்க முடியல. மற்ற காணொலியில் கிடைச்சது வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்கிறேன், நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி தொடர்ந்து அதில் சின்ன சின்ன கட்டங்கள் வந்து உங்களுக்கு போட்டுக்கொள்வேன், நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம். மற்ற யாரும் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ காணொலிக்கு போவோம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து கோயிலுக்கு போய்கொண்டிருக்கிறோம். அப்படி வந்து பார்த்தோம்னா நிறைய போலீஸார் வந்து முன்னே போய்கொண்டிருக்கிறோம். என்ன பிரச்சனை தெரியல, நிறைய போலீஸார் வந்து போய்கொண்டிருக்கிறோம். உங்களை காட்டிக்கொள்கிறேன். கும்பாசம் தொடங்கிட்டுது. நாங்கள் உங்களை நேராக உள்ளே போய் காட்டிக்கொள்கிறேன். பைக்கெல்லாம் கொண்டு விட்டு போய்கொண்டிருக்கிறோம். நிறைய போலீஸார் போயினா என்னென்னு தெரியல. அப்படியே உள்ளே போய் நாங்கள் அப்படியே காட்டிக்கொள்கிறோம். உங்களுக்கு என்ன மேலே ஓகே பார்த்தோம்னா இதில் போலீஸாரெலாம் நிற்கிறாங்க. பார்த்துங்க தெரியும், இதில் போலீஸாரெலாம் நிற்கிறோம். நாங்கள் உள்ளே போவோம், என்ன வேணும் பார்த்து கொண்டு போவோம். இருக்கா உள்ள நாங்கள் காடி கொண்டு போகிறோம் பாருங்க. பக்திபூர்வமாக ஆலயத்தினுடைய பிரதான வாயிலே கிரியைகள் நடைபெற இருக்கிறது. श्री महात्रिपुर सुंदरी श्री नागभूषणी अंबिकायाः आलये अनुष्ठेयमिदं पुनरावर्तन अट्टबंधन समर्पण அந்த கும்பத்திலே இருக்கின்ற தாயவளை இன்பத்திலே எழுந்தருளச் செய்வதற்காக அம்பிகை பிராட்டியினுடைய இருவருள் அடியார்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பிரதான வழிபாட்டு முறையாக
அங்கால பார்த்தீங்கன்னா யானைகள் வருது பாருங்க. அப்படி உங்களுக்கு காட்டி கொள்கிறேன். 1 2 3 யானை கொண்டு வந்துருக்கேன் பாருங்க. அதில் குதிரையெல்லாம் கொண்டு போயிடும். உங்களை குதிரையெல்லாம் காட்டி கொள்கிறேன் பாருங்க. உனக்கு போலீஸார் வந்தவே என்ன தெரியலை. நிறைய பேர் வந்தாங்க, அதில் நிற்கிறேன் பாருங்க. போலீஸார் வந்தாங்க, அதில் நிற்கிறேன். என்னென்னு தெரியல. பாப்போம். மேலே பூ போட்ட போது எடுத்து வருகின்ற அந்த திருவருளை நாங்கள் பார்க்கிறோம். பக்தி சிறந்தையோடு சிவாச்சாரிய பெருந்தகைகள் அந்த ஆராத்தி தீபத்தினை காண்பித்து அம்பியின் தாயவர் நாகபூஷனின் தாயவர் பிரதான கும்பத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த திருவருளை நாங்கள் பார்க்கிறோம். அடியார்கள் தயவு செய்து அங்கே சிவாச்சாரியார்களுக்குரிய இடங்களை கொடுங்கள். அவர்கள் அங்கே உள்ளே செல்வதற்கு தடையாக இருக்கிறீர்கள். தயவு செய்து அங்கே கிரியைகளை ஆற்றுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கியிருக்கிறார்கள். பக்திபூர்வமாக அம்பிய கிராத்தியுடைய திருவருள் அடியார்கள் எல்லோருக்கும் பிரதான குடும்ப தலைவருக்கு அடியார்கள் ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தினுடைய பிரதான வாயிலே மகா கும்பம் எடுத்துவிடப்படுகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை காணுகிறோம். மிக சிறப்பாக அங்கே கணவதி கும்பம் முருகப்பெருமானுடைய நவக்கிரகங்களுடைய சண்டிகீஸ்வரியினுடைய பைரவப் பெருமானுடைய மகா கும்பங்களோடு தாயவனுடைய நாகபூஷனின் தாயவனுடைய பிரதான கும்பம் எடுத்துவிடப்படுகின்ற போது துவார பாலகர்களுக்கான அந்த வாயிலே நடைகின்ற போது ஆணவத்தை ஒதுக்கி அங்கே அலங்காரங்களை ஒதுக்க வேண்டும். அங்கே மனநாசம் செய்து ஆலயத்திற்குள்ளே சொல்ல வேண்டும். ஆன்மால் நடைபெறுகின்ற இடம் ஆலயம் என்று சொல்லுவோம். அந்த ஆன்மாக்கள் கற்றுண்டு வருகிறார்களே அந்த துவார பாலகர்களாக இருக்கின்றவர்களுக்கு அந்த கிரியைகளை சிவாச்சாரியார்கள் வெளிப்படுத்தி பிரதான கும்பம் ஆலயத்திலே அங்கே பிரதான வாயிலே
போலீஸார் எல்லாம் சுற்றி தெரியணும் மெயினான தெரியல எங்கால வந்து போலீஸார் எல்லாம் எங்களை ஃபுல்லாக எல்லாம் சுற்றி தெரியணும் அதை தான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் பார்க்கலாம் என்ன பிரச்சனை யாரையும் பிடிக்க வந்தவையா என்ன இஷ்யூ ஒன்றும் தெரியல ஆனால் வந்து எல்லாம் சுற்றி தெரிஞ்சுக்கணும் அதை உங்களுக்கு காட்டிக்கொள்ளான்னு வந்துடுறாங்க எங்கால பாருங்க அப்படியே சும்மா உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் இப்போ சாமி வந்து உள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் காட்டலான்னு வந்துடுறாங்க உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க ஓமம் எல்லாம் வளர்க்கப்பட்ட எல்லாம் அப்படியே சுற்றி காட்டிக்கொள்கிறேன் பாருங்க இந்த காணொலிகள் கிடைச்சா நான் உங்களுக்கு சேர்த்துருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன் பெருசாக யாகசாலை அமைச்சு அப்படியே நிறைய ஓமங்கள் எல்லாம் வளர்த்து எல்லாம் செய்திருக்கிறேன் நாங்கள் எல்லாம் பார்த்தோம்னா போலீஸார் நிற்கணும் அதுக்கு என்னன்னு தெரியல போலீஸார் பிரதிபலிக்க பெற்றிருக்கிறது அந்த அடிப்படையிலேதான் அந்த 12 ஆண்டுக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம் என்று